நான் சொல்ற விளங்குதா? அப்ப இதுதான் பிள்ளைகள் அரசியல் விஞ்ஞானம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அரசியல்ல இடம்பெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளையும் ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு ஆய்வினூடாக கற்று அதனூடாக அரசியலை விளங்கிக் கொள்ற ஒரு விதம் தான் அரசியல் விஞ்ஞானம். குறிப்பாக இந்த அரசியல் விஞ்ஞானத்தை நாங்க கற்கும் போது அதுல கோட்பாடுகள், அணுகுமுறைகள் என்ற ஒரு பல விடயங்கள் இதுல உள்ளடக்கப்படுது. உதாரணமா இந்த அரசியல் விஞ்ஞானத்தை ஒரு ஒரு சமூக கட்டமைப்புக்கும் ஒவ்வொரு விடயங்களை மையமாக வைத்து ஆய்வு செய்யும் போது அதுக்குன்னு சொல்லி தனித்துவமான சில கருத்தியல்களும் அணுகுமுறைகளும் காணப்படுது. இப்ப இன்னைக்கு வந்து தத்துவார்த்த அணுகுமுறை, ஒப்பீட்டு அணுகுமுறை, இலட்சியவாத அணுகுமுறை, நடத்தைவாத அணுகுமுறை. இப்ப தத்துவார்த்தமும் இலட்சியவாதம் உண்டு, நடத்தைவாத அணுகுமுறை, இப்படி பல அணுகுமுறைகள் காணப்படுது. சமூகவியல் அணுகுமுறை, அரசியல் பொருளியல் அணுகுமுறை இப்படி காணப்படுது. அதே போல அரசியல் கருத்தியல்களாக தாராண்மைவாத கருத்தியல், குடியரசுவாத கருத்தியல், இப்படி பல அரசியல் கருத்தியல் காணப்படுது. அப்ப இதெல்லாம் வந்து அரசியல் சார்ந்த விடயங்களை கோட்பாட்டினூடாக கற்கிற ஒரு விடயம். அப்ப நல்லா விளங்கிக் கொடுங்க பிள்ளைகள். இதுல சொல்ல வார விடயம் என்னன்னு சொன்னா, அரசியல்ல இடம்பெறுகின்ற அனைத்து விடயங்களையும் ஒரு விஞ்ஞான ரீதியாக கற்கிற ஒரு முக்கியமான ஒரு விடயமாகத்தான் அரசியல் விஞ்ஞானம் காணப்படுது. விவரம் விளங்கிட்டா? இதெல்லாம் விளங்கிட்டா பிள்ளைகள்? இப்ப இதுல பாருங்க, நான் அதுல ஒன்னு ஹைலைட் பண்றேன். இங்க இங்க பாருங்க. இப்ப அரசறிவியல் என்பது, இப்போ உதாரணமா அரசியல்ங்கிறது வந்து பாருங்க, அன்றாட நிகழ்வுகள், கட்சிகளின் செயற்பாடுகள், தேர்தல் போன்றவற்றை உள்ளடக்கும் ஒரு பரந்த செயலாக இருக்கும் போது அரச அறிவியல் என்பது அந்த நிகழ்வுக்கு பின்னால் உள்ள அடிப்படை கோட்பாடுகள். இப்ப நான் சொன்ன கோட்பாடு உதாரணமா அன்றாட நிகழ்வுகள், கட்சிகளோட செயற்பாடுகள், இதுக்குன்னு சொல்லி தனியான கோட்பாடுகள் இருக்கும், அடிப்படை கோட்பாடுகள். இப்ப நடத்தைவாத கோட்பாடுகள். இப்ப மனிதன்ற அன்றாட செயற்பாடுகளை நாங்க ஆய்வு செய்யறதுக்கு வந்து நடத்தைவாத அணுகுமுறை என்ற ஒரு கோட்பாடு இருக்குது. நம்ம பின்னுக்கு படிப்போம் நடத்தைவாதம் சம்பந்தமா. அப்ப இந்த நடத்தைவாத அணுகுமுறை சம்பந்தப்பட்ட ஒரு கோட்பாடு இருக்குது. அப்ப இதனூடாக நாங்க அரசியலை கற்றுக்கொள்றோம். சரியா? அதே போல அரசியல் சில நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகளுக்கு பின்னால கோட்பாடுகள், நிறுவனங்கள், மனித நடத்தைகள். இப்ப நிறுவனங்கள் என்று சொல்லும் போது அரசு, அரசாங்கம், பாராளுமன்றம், இப்படியான விடயங்களை நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். அப்ப இது சம்பந்தப்பட்ட ஒரு பூரணமான ஒரு ஆய்வு தான் அரசியல் விஞ்ஞானம். அப்ப ஒரு விடயமும் இல்லை, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அரசியல்ல இடம்பெறுகின்ற அனைத்து விடயங்களையும் விஞ்ஞான ரீதியாக கற்கிறது தான் அரசியல் விஞ்ஞானம். இவ்வளவுதான் அரசியல் விஞ்ஞானம் பற்றிய ஒரு அறிமுகம். இவ்வளவு விளங்கிட்டா? இல்லைன்னு சார் டவுட் இருந்தா கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணிட்டு அடுத்ததுக்குள்ள போவோம். ஸ்கிரீன்ல பேப்பர் தெரியுது தானே? இல்ல சார். இல்லையா? அப்ப இல்ல சொல்லிக்கலாம் சார். அப்படி. யார் சரி வராது. ஃபைல் விளங்குது சார். சும்மா ஃபைல் மட்டும் விளங்குது. வெயிட். அப்படி என்ன சரி ஸ்கிரீன்ல பேப்பர் தெரியாட்டி நீங்க என்ன செய்யணும்? இடையில நிப்பாட்டி சரி எனக்கு ஸ்கிரீன்ல பேப்பர் தெரியல அப்படின்னு சொல்லணும். இப்ப விளங்குதா? ஓ சார், ஓ சார். விளங்குது. இப்ப விளங்குது தானே? அப்ப இவ்வளவு நேரம் சும்மா நீங்க பார்த்துட்டீங்க, அப்ப நீங்க சொல்லணும். இப்ப நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இந்த நோட்ஸ்ல பாருங்க, இந்த டியூட்ல பாருங்க, இந்த வரிகள் இருக்குன்னு சொல்லி அப்பவே கூட சொல்லியிருக்கலாம். சரி. அப்ப இதுதான் வந்து அரசியல் விஞ்ஞானம். இதுல என்ன சரி டவுட் இருக்காமா? இல்ல சார். இல்ல சார். இல்ல தானே? ஓகே. சரி, இப்ப நாங்க பார்ப்போம். இந்த அரசியலமைப்பியலானது அரசியலில் பின்னொரு முக்கிய கூறுகளை ஆய்வு செய்யும் ஒரு கற்கை நெறியாக காணப்படுதாம். சரியா? இந்த அரசறிவியல்ங்கிறது வந்து பின்வரு முக்கிய கூறுகளை ஆய்வு செய்யும் ஒரு கற்கை நெறியாக காணப்படுதாம். இப்ப நாங்க பார்த்தோம் பிள்ளைகள், அரசறிவியல் என்றா என்ன? அரசியல்ல இடம்பெறுகின்ற அனைத்து செயற்பாடுகளையும் கற்கிறேன்னு பார்த்தோம். அப்ப அந்த என்னென்ன விடயத்தை நாங்க கற்கிறோம்ங்கிறத நான் வந்து கீழே பிரிச்சு உங்களுக்கு தந்திருக்கேன். சரியா? இப்ப இது வந்து அந்த பழைய நான் ஏற்கனவே உங்களுக்கு தந்திருக்க டியூட்ல இல்லை. அதை நான் எட் பண்ணி உங்களுக்கு நான் தருவேன். சரிதானே? இதை வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு 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 சிஆர் புக் கொப்பி ஒன்று வாங்கி ஷோர்ட் நோட்ஸ் எடுக்க சொல்லி. சரியா? அப்ப அப்படியே இப்படியான விடயத்துல நீங்க குறிச்சுக்கொள்ளணும். சரிதானே? இதெல்லாம் கட்டாயம் எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஒரு பகுதி. அப்ப
இதுல எல்லாம் வந்து நீங்க கோட்டை விடக்கூடாது. சரி, அப்ப நம்ம ஏற்கனவே நாங்க பார்த்தோம், அரசறிவியல்ங்கிறது வந்து அரசியல்ல இடம்பெறுகின்ற அனைத்து விடயங்களையும் விஞ்ஞான ரீதியாக கற்கிறதுதான் அரசறிவியல்னு பார்த்தோம். அப்ப என்னென்ன விடயங்கள்ல நாங்க கற்கிறோம் என்கிறத இதுல பார்ப்போம். பாருங்க, முதலாவது வந்து அரசு மற்றும் அரசாங்கம் என்பனவற்றின் தோற்றம், இயல்பு மற்றும் வகைகள் என்கிறத நாங்க அரச அரசியல் அரசறிவியல்ல கற்கிறோம். இப்ப அரசு, அரசாங்கம், இந்த அரசாங்கத்தில தோற்றம், அரசாங்கத்தில இயல்பு, அரசாங்கத்தில வகைகள் என்கிறத நாங்க அரசியல்வியல கற்கிறோம். உதாரணமா அரசுகள் சொல்லி பிரதானமா அஞ்சு பண்புகள் இருக்குது. குறிப்பாக அரசுக்குன்னு சொல்லி ஒரு ஆள்குல பிரதேசம், ஒரு டெரிட்டோரியல் பார்டர்னு நாங்க சொல்லுவோம். சரி, அந்த ஆள்குல பிரதேசம் இருக்குது. இறைமை என்ற ஒரு விடயம் இருக்குது. அரசாங்கம் என்ற ஒரு விடயம் இருக்குது. தேசிய அடிப்படை என்ற ஒரு விடயம் இருக்குது. அதே போல சர்வதேச அங்கீகாரம் என்ற ஒரு முக்கியமான விடயமும் இருக்குது. அப்ப இது சம்பந்தப்பட்ட ஒரு ஆய்வு தான் அரசியல். அதே போல இந்த அரசின் தோற்றம் சம்பந்தமா நாங்க படித்தோம். சமூக பந்த கோட்பாடு தொடர்பாகவும் தெய்வீக வலுரிமை கோட்பாடுகள் தொடர்பாகவும் நாங்க எதிர்காலத்துல படிக்க இருக்கோம். சரி, இப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு புதிய ஒரு விடயமா தெரியும். என்ன 28 பேஜ் தான் இதுல இருக்கீங்க. ஆகவே இதெல்லாம் வந்து உங்களுக்கு புதிய ஒரு விடயமா தெரியும். எதையும் கண்டு நீங்க பயப்பட தேவையில்லை. இதுல எந்த ஒரு மாயஜாலமும் இல்லை. இதெல்லாம் வந்து மிச்சமும் ஈஸியான ஒரு டாபிக். சரியா? இப்ப தொடர்ச்சியா வந்து இப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு 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 அழகும் இன்னொரு அழகோட தொடர்பட்டிருக்கிறதான் பொலிட்டிக்கல் சயின்ஸ். இப்ப நாங்க இதுல பார்த்தோம் அரசாங்கம் பற்றி அரசின் தோற்றம் சம்பந்தமா, சமூக பந்த கோட்பாடு சம்பந்தமா நாங்க மூன்றாவது அழகுல தான் பார்க்க இருக்கிறோம். ஆனா அது சம்பந்தப்பட்ட ஒரு அறிமுகத்தை நாங்க இந்த முதலாவது அலகுல நாங்க பார்ப்போம். சரியா? அப்ப ஒன்றோடு ஒன்று தொடர்புபட்டதாகத்தான் பிள்ளைகள் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது. மிச்சமும் ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். சரியா? நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு சப்ஜெக்ட். சரி, ஒரு தூக்கம் வராத ஒரு சப்ஜெக்ட் தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ். சரியா? நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். நீங்க எந்த பயமும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு கூட கூட நான் முழுமையா இருப்பேன். தொடர்ச்சியா நீங்க எங்களோட கிளாஸ்ல ஜாயின் ஆகினீங்கன்னு சொன்னா உங்களோட கன்ஃபார்ம். அதுக்கு நாங்க பொறுப்பு. நாங்க சொல்றதை நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா கன்ஃபார்ம். சரியா? இப்ப இந்த இந்த எக்ஸாம், இந்த டியூட் முடிய, இந்த யூனிட் முடிய உங்களுக்குன்னு சொல்லி தனியான ஒரு எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாம்ல தான் விளங்கும் உங்களோட லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி. இப்ப எக்ஸாம்ல நீங்க குறைய மார்க்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா அது பிரச்சனை இல்லை. அது உங்களோட பலம். இப்ப கூட எடுத்தீங்கன்னு சொன்னாலும் நன்மை, குறை எடுத்தீங்கன்னு சொன்னாலும் நன்மை. இப்ப கூட எடுத்தவங்க வந்து ஓகே படிச்சிருக்காங்க, குறை எடுத்தீங்க நீங்களும் படிச்சிருக்கீங்க, ஆனா சரியாக படிக்கிறது. அதான் வித்தியாசம். அப்ப அதுக்கு அது சம்பந்தப்பட்ட ஒரு வழிகாட்டல உங்களுக்கு நாங்க தருவோம். சரியா? அப்ப எந்த பயமும் பயப்பட தேவையில்லை. அப்ப அரசாங்கத்தில் தோற்றம், இயல்பு சம்பந்தமா நாங்க அரசியல்ல பார்க்கிறோம். இப்ப அரசுல இருக்கிற அதிகாரம், இந்த அதிகாரம் எவ்வாறு பிரயோகிக்கப்படுகின்றது, எவ்வாறு அந்த அதிகாரம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பது பற்றிய ஒரு ஆய்வு தான் அரசியல் விஞ்ஞானம். அதே போல அரசாங்கம் பற்றிய ஒரு ஆய்வு. குறிப்பாக உதாரணமா அரசாங்கங்களோட வகைகளை நாங்க பார்க்கும்போது ஜனநாயக அரசாங்கம், சர்வதிகார அரசாங்கம், ஒரு ஜனநாயகமற்ற அரசாங்கம், இதை நாங்க எப்படி வகைப்படுத்துறோம்னு சொன்னா அரசாங்கத்தை ஆய்வு செய்வதன் மூலம்தான் இது ஜனநாயக அரசாங்கம், இது சர்வதிகார அரசாங்கம்னு சொல்லி நாங்க வகைப்படுத்துறோம். அப்ப இந்த அரசாங்கத்தை ஆய்வு செய்யறது என்னது? அரசியல் விஞ்ஞானம். அவ்வளவுதான் இதனுடைய முக்கியமான விடயம். அப்ப அரசு, அரசாங்கம், அதுல தோற்றம் பற்றிய ஒரு ஆய்வு செய்யற ஒரு விஞ்ஞானமாக தான் அரசியல் விஞ்ஞானம் காணப்படுது. சரியா? ரெண்டாவது பாருங்க, அரசியல் கோட்பாடுகள் பற்றிய ஒரு ஆய்வு. உதாரணமாக நீதி கோட்பாடு, அதிகாரம் பற்றிய கோட்பாடு, சுதந்திரம் பற்றிய கோட்பாடு, சமத்துவம் பற்றிய கோட்பாடு, சமூக பந்த கோட்பாடு, இப்படியான ஒரு கோட்பாடு பற்றிய ஒரு ஆய்வு தான் அரசியல் விஞ்ஞானம். இப்ப அரசியல் கோட்பாடுன்னு சொல்லும் போது நீதி கோட்பாடுன்னு ஒரு கோட்பாடு இருக்குது. அதிகாரம் பற்றிய கோட்பாடு. இப்ப அதிகாரம் பற்றிய கோட்பாடுன்னு சொல்லும் போது இப்போ ஒரு அரசுக்கு அதிகாரம் எப்படி வழங்கப்பட்டது, அதிகாரம் பிரிக்கக்கூடியதா, பிரிக்க முடியாததா, இந்த அதிகாரம் எவ்வாறு செயற்படுத்த வேண்டும், எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும், ஒரு அரசு எவ்வாறு இந்த அதிகாரத்தை கையாள வேண்டும் என்கிறது பற்றிய ஒரு ஆய்வு தான் அரசியல் விஞ்ஞானம். வழங்குதானே? அப்ப இப்படியான ஒரு சிம்பிளான விடயம் தான் இது. அதே போல அரசியல் நடத்தைகள் பற்றிய ஒரு ஆய்வு. இப்ப அரசியல் நடத்தைகள் பற்றிய ஆய்வுன்னு சொல்லும் போது பிள்ளைகள் நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்ப மனிதன் அரசியல் ரீதியாக என்னென்ன செயற்பாடுகள்ல ஈடுபடுறான், இன்னைக்கு வாக்களிக்க போறான். சரியா? ஒரு மனிதன் எவ்வாறு வாக்களிக்கிறான் என்கிறத ஆய்வு செய்ததுதான் வந்து அரசியல் விஞ்ஞானம். ஒரு மனிதன் போராட்டங்கள்ல ஈடுபடுறான், அந்த மனிதன் ஏன் போராட்டங்கள்ல ஈடுபடுறான், எவ்வாறு போராட்டங்கள்ல ஈடுபடுறான், எவ்வாறு போராட்டங்கள்ல ஈடுபட வேண்டும் என்கிறத பற்றிய ஒரு ஆய்வு தான் அரசியல் விஞ்ஞானம். சரியா?
அதே போல வந்து ஒரு அரசியல் கட்சியில உறுப்பினர்களாக செயற்படுறான். இந்த உறுப்பினர்களாக செயற்படும் போது அவன் எவ்வாறு செயற்பட வேண்டும், மக்களோடு எவ்வாறு அவன் நடந்து கொள்ள வேண்டும் என்கிறத பற்றிய ஒரு ஆய்வு தான் அரசியல் விஞ்ஞானம். அப்ப இந்த அரசியல் நடத்தைகளுக்குள்ளே இவை அனைத்தும் உள்ளடக்கப்படும். சரியா? அப்ப இதான் வந்து அரசியல் விஞ்ஞானம் பற்றி ஒரு முக்கியமான விடயம். அதேபோல நாளாக பாருங்க, பொது கொள்கை மற்றும் பொது நிர்வாகம் பற்றிய ஆய்வு. இப்போ பொது கொள்கை மற்றும் பொது நிர்வாகம் சொல்றது வந்து, பொது கொள்கை என்று சொன்னா இந்த பொது கொள்கைங்கிறது வந்து நீங்க 10வது யூனிட்ல தான் படிக்க போறீங்க. சரியா? 10வது யூனிட்ல தான் இந்த பொது கொள்கை சம்பந்தமா நீங்க படிக்க போறீங்க. அப்ப இப்ப இதுல வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியாவும் நான் உங்களுக்கு தரேன், பொது கொள்கைன்னா என்னன்னு சொல்லி. பொது கொள்கைன்னு சொல்றது வந்து அந்தந்த சந்தர்ப்பத்துல நாடுகள ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளும் முகமாக ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் செய்யற ஒரு திட்டம் தான் பொது கொள்கை. உதாரணமா, இன்னைக்கு இலங்கையில வறுமை ஒழிப்பு திட்டம் ஒன்று கொண்டு வந்தீங்க. அஸ்வசம ஒரு திட்டம், வறுமையை ஒழிப்பதற்கான அஸ்வசம திட்டம், அது ஒரு கொள்கை. கிளீன் ஸ்ரீலங்கா ஒரு கொள்கை. சரியா? அப்ப இந்த பொது கொள்கை சம்பந்தப்பட்ட ஒரு ஆய்வாக அரசியல் விஞ்ஞானம் காணப்படுது. வணக்கம் பிள்ளைகள். அடுத்து சர்வதேச உறவுகள் பற்றிய ஒரு ஆய்வு. அப்ப இவ்வளவுதான் வந்து அரசியல் விஞ்ஞானம். இப்ப இந்த அரசியல் விஞ்ஞானத்துல அனைத்தும் உள்ளடங்கப்படும். அதாவது அரசியல்ல இடம்பெறுகின்ற அனைத்து செயற்பாடுகளையும் முறையாக கற்கிற, ஆய்வு செய்யற ஒரு பகுதிதான் அரசியல் விஞ்ஞானம். அப்ப இதை நீங்க எப்பயும் மறக்க கூடாது. அப்ப நல்லா விளங்கிக்கொள்ளணும். அரசியல்ல தான் வந்து அரசு இருக்குது, அரசியல் கோட்பாடுகள் இருக்குது, அரசியல் நடத்தைகள் இருக்குது, பொது கொள்கை இருக்குது, சர்வதேச உறவுகள் இருக்குது. அப்ப இது சம்பந்தப்பட்ட ஒரு பூரணமான ஒரு ஆய்வு தான் அரசியல் விஞ்ஞானம். இவ்வளவு விளங்கிட்டா உங்களுக்கு? இதுல என்ன சரி டவுட் இருக்குதா? இது கிளியரா? இல்ல. கிளியரா பிள்ளைகள்? ஓ என்ன சரி சார். டவுட்னா கேளுங்கம்மா, நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். எதுவும் பயப்பட தேவையில்லை. சார் திருப்பி கொஞ்சம் நினைப்படுத்துங்களா? சொல்லுங்க என்னம்மா? சொல்லுங்க சஹானி. திருப்பி கொஞ்சம் சொல்லிடுமா? ஓகே, நான் சொல்றேன். இப்ப அரசியல் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்றது வந்து நல்லா விளங்கிக் கொள்ளணும். அரசியல்ல இடம்பெறுகின்ற அனைத்து செயற்பாடுகளையும் விஞ்ஞான ரீதியாக கற்கிறது தான் அரசியல். இப்ப அரசியல் என்ன செயற்பாடுகள் இடம்பெறுது, நம்ம இந்த 5 செயற்பாட்டையும் கேட்டகரியில போட்டு தந்திருக்கிறேன். அப்ப அதுல வந்து அரசு, அரசாங்கம், இதெல்லாம் வந்து அரசியல்ல இருக்கிற பிரதானமான ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அரசாங்கத்தை அரசியல தவிர்க்க முடியாது. அப்ப இந்த அரசியல தோற்றம் எப்படிப்பட்டது, அரசியல இயல்பு எப்படிப்பட்டது, அரசியல வகைகள் எப்படிப்பட்டது, அரசாங்கத்துல தோற்றம், அரசாங்கத்துல இயல்பு, அரசாங்கத்துல வகைகள் எப்படிப்பட்டது என்கிறத ஆய்வு செய்யற ஒரு பாடம் தான் அரசியல் விஞ்ஞானம். அதே போல அரசியல், அரசியல் கோட்பாடு என்ற ஒரு முக்கியமான அம்சம் இருக்கு. அப்ப இந்த அரசியல் கோட்பாடு பற்றிய ஒரு ஆய்வு தான் அரசியல் விஞ்ஞானம். குறிப்பாக அரசியல் கோட்பாடுன்னு சொல்லும் போது நீதி கோட்பாடு, அதிகாரம் பற்றிய கோட்பாடு, சுதந்திரம் பற்றிய கோட்பாடு, சமத்துவம் பற்றிய கோட்பாடு. இப்ப உதாரணமா அதிகாரம் பற்றிய கோட்பாடுல எவ்வாறு அதிகாரத்தை பிரயோகிக்கிறாங்க, எவ்வாறு அதிகாரத்தை வரையறுக்கிறாங்க என்கிறத பற்றிய ஆய்வு தான் அரசியல் விஞ்ஞானம். நீதி கோட்பாடு, இப்ப நீதி என்று சொல்லும் போது நீதி எவ்வாறு நிலைநாட்டப்பட வேண்டும், எவ்வாறு நீதி பகிரப்பட்டு வழங்க வேண்டும், பங்கீட்டு நீதியா பரிமாற்று நீதியா என்கிறது நாங்க இந்த அரசியல் தான் கற்றுக்கொள்றோம். அப்ப இது சம்பந்தப்பட்ட ஒரு ஆய்வு தான் அரசியல் விஞ்ஞானம். அதே போல அரசியல் நடத்தைகள் பற்றிய ஒரு ஆய்வாக அரசியல் விஞ்ஞானத்தை அடையாளப்படுத்துறாங்க. இப்ப ஒவ்வொரு மனிதன்ற அரசியல் நடத்தையையும் ஆய்வு செய்யற ஒரு பாடம் தான் அரசியல் விஞ்ஞானம். உதாரணமா தேர்தலில் எப்படி வாக்களிக்கிறான், ஒரு அரசியல் கட்சியில எவ்வாறு உறுப்பினராக செயற்படுறான் எங்களை பற்றி ஒரு ஆய்வு தான் அரசியல் விஞ்ஞானம். அதுல பொதுக் கொள்கை, சர்வதேச உறவுகள், இது சம்பந்தப்பட்ட ஒரு பூரணமான விரிவான ஒரு பார்வை தான் அரசியல் விஞ்ஞானம். சரியா? விளங்கிட்டா இப்ப? இவ்வளவு விளங்கிட்டாமா? இவ்வளவு விளங்கிட்டா? இப்போ ஓகே அவங்களுக்கு? ஆயிஷா சஹானி, இதெல்லாம் விளங்கிட்டா? சொல்லுங்க.
ஓ சரி. ஓகே. அப்ப இதுதான் அரசறிவியல் சம்பந்தப்பட்ட விடயம். சரியா? நான் இடையில சம்மரி சம்மரி கேட்பேன் கிளாஸ் முடிகிற டைம்ல. அப்ப கட்டாயம் சம்மரி சொல்லணும் ஒரு ஆள். சம்மரி சொல்றதுக்கு அரசியல் ஒரு ரெடியா இருந்துக்கொள்ளுங்க. சரியா? அடுத்த முக்கியமான விடயம் தான் இந்த அரசியல் விஞ்ஞானத்துல தோற்றம் பற்றிய விடயத்தை நாங்க பார்ப்போம். இந்த அரசியல் விஞ்ஞானம் பற்றிய கற்கை எப்ப தோற்றம் பெறுது என்கிறத நாங்க இதில் பார்க்க போறோம். அப்ப இதுவும் ஒரு சின்ன ஒரு முக்கியமான விடயம் தான். இப்ப அரசியல் விஞ்ஞானம் நாங்க பார்க்கும்போது இந்த கற்கை எவ்வாறு தோற்றம் பெற்றது என்கிறத நாங்க பார்க்கணும். சொல்லுங்க அப்ப யாருக்கு சரி தெரிஞ்சா அரசியல் விஞ்ஞான கற்கை எப்ப ஆரம்பிக்கப்படுது? கிறிஸ்துக்கு முன் 4ஆம் 4ஆம் நூற்றாண்டு. நூற்றாண்டில். ஓகே, கிறிஸ்துக்கு முன் 4ஆம் நூற்றாண்டு காலப்பகுதி. வெரி குட். நல்லா பாருங்க பிள்ளைகள், இந்த அரசியல் விஞ்ஞானம் என்ற ஒரு முக்கியமான விடயம் அஹ், இப்ப தோற்றம் பெற்ற ஒரு முக்கியமான விடயம் அல்ல. இப்ப கற்கைன்னு சொல்லும்போது நீங்க யோசிக்கலாம், ஓகே இது 20ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில தான் தோற்றம் பெற்றேன்னு சொல்லி. ஆனா அது இல்லை. இந்த அரசியல் விஞ்ஞானம் என்கிற விடயம் நல்லா பாருங்க பிள்ளைகள், கிறிஸ்துக்கு முன் 4ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியிலேயே இது ஒரு கற்கை நெறியாக, ஒரு பூரணமான ஒரு கற்கை நெறியாக என்ன செய்து ஆரம்பிக்கப்பட்டது. சரியா? ஒரு பூரணமான ஒரு கற்கை நெறியாக இந்த கற்கை நெறிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது. குறிப்பாக சோக்ரடிஸ்ர காலம். சரியா? சோக்ரடிஸ்ர காலமே அரசியல்ங்கிறது கற்கப்பட்டது. அதாவது கற்பிக்கப்பட்ட அரசியல் விஞ்ஞானம் யாருக்கு கற்பித்தாரு சோக்ரடிஸ்? அவர மாணவர் அரிஸ்டோட்டிலுக்கு கற்பித்தார். சரியா? அரிஸ்டோட்டில் பிளேட்டோவுக்கு கற்பித்தார். விளங்குதா? அப்ப இந்த கிறிஸ்துக்கு முன் 4ஆம் நூற்றாண்டு இந்த காலப்பகுதியிலேயே அரசியல் விஞ்ஞான கற்கைங்கிறது தோற்றம் பெற்று வளர்ச்சி அடைந்த ஒன்றாக அடையாளப்படுத்தணும். அப்ப இதுல மிக முக்கியமாக ஒரு கல்வி கூடத்தினூடாக அரசியல் விஞ்ஞானம் அரிஸ்டோட்டில் மற்றும் பிளேட்டோட இவங்கட காலப்பகுதியில என்ன செய்யறாரு சொன்னா கற்பிக்கப்படுது. குறிப்பாக அரிஸ்டோட்டில் அரசியல் என்ற ஒரு நூலினூடாக அரசியலை கற்றுக் கொடுத்தாரு. குறிப்பாக அவரோட கல்வி கூடம் என்னது சொல்லுங்க அப்போ? லைசியம். வெரி குட். அரிஸ்டோட்டில் கல்வி கூடம் லைசியம். லைசியம் என்ற ஒரு கல்வி கூடத்தின் ஊடாக அரசியலை என்ன செய்யறாரு கற்றுக் கொடுக்கிறாரு. அப்ப இந்த அரிஸ்டோட்டில் என்னென்ன விடயத்தை கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நல்லா பாருங்க பிள்ளைகள். இந்த அதிகாரம் பற்றிய விடயத்தையும் நீதி சமத்துவம் இப்படியான விடயங்களை தான் அவர் கற்றுக் கொடுத்தாரு. யாரு? அரிஸ்டோட்டில். அதே போலதான் பிளேட்டோ. பிளேட்டோ குடியரசு என்ற ஒரு நூலினூடாக அந்த அரசியலை கற்றுக் கொடுக்கிறாரு. எப்படி கற்றுக் கொடுக்கிறாருன்னு சொன்னா, அவர் எக்கடமி எக்கடமி என்ற ஒரு கல்வி நிறுவனத்தின் ஊடாக பிளேட்டோ என்ன செய்யறாரு அரசியலை கற்றுக் கொடுக்கிறாரு. அப்ப இந்த காலப்பகுதியிலேயே கிறிஸ்துக்கு முன் 4ஆம் நூற்றாண்டு இந்த காலப்பகுதியிலேயே அரசியல் விஞ்ஞானம் என்கிறது ஒபிசியலாக ஒரு முறையான ஒரு கல்வியினூடாக கற்கப்பட்டு அதாவது கற்பிக்கப்பட்டு அதாவது கற்றுக் கொடுத்தாங்க. விளங்குதா? அப்ப இந்த அரசியல் விஞ்ஞானம்ங்கிறது இப்ப தோற்றம் பெற்ற விடயம் இல்லை. அதை நீங்க மறந்துடணும். சரியா? அது ஆரம்ப காலம் கிறிஸ்துக்கு முன் 4ஆம் நூற்றாண்டு இந்த காலப்பகுதியிலேயே அரசியல் விஞ்ஞானம் என்ற ஒரு கற்கை ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு பாருங்க, அந்த காலப்பகுதியிலிருந்து படிப்படியாக அரசியல் விஞ்ஞானம்ங்கிறது அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி அடைஞ்சு போற ஒரு கற்கையாக இருந்தது. குறிப்பாக ஆரம்பத்துல இந்த நீதி சமத்துவம் உரிமைகள் இப்படியாக கற்பிக்கப்பட்டது பிற்பட்ட காலங்கள்ல, குறிப்பாக இந்த அதாவது மத்திய காலப்பகுதியை தாண்டின காலப்பகுதி, அதாவது இந்த 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு, குறிப்பாக அந்த மத்திய காலப்பகுதியில அதாவது இந்த மத்திய காலப்பகுதின்னு சொல்ற அந்த இருண்ட யுக காலப்பகுதியில அரசியல் விஞ்ஞான கற்கை சற்று வீழ்ச்சி அடைந்திருந்தது. பிறகு இந்த 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு இந்த காலப்பகுதியில பல பல்கலைக்கழகங்களூடாக அமெரிக்காவோட சிகாகோ பல்கலைக்கழகத்தினூடாக இது அதிகமாக கற்கப்பட்டது. குறிப்பாக சால்சி மெரியம் டேவிட் ஈஸ்டன் இப்படியான அறிஞர்களால் இந்த அரசியல் விஞ்ஞானம் என்கிறது உலகுக்கு பெரிதும் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு கற்கையாக அடையாளப்படுத்தப்படுது. இந்த பிற்பட்ட காலத்துல தான், அதாவது இந்த 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுகள்ல தான் இந்த அதிகார பிரயோகம் சர்வதேச அரசியல் முரண்பாடுகள், சரியா, இப்படியான விடயங்கள் அதிகமாக அரசியல்ல கற்கப்பட்ட ஒரு விடயமாக அடையாளப்படுத்தப்படுது.
அப்ப ஆகவே நல்லா பாருங்க பிள்ளைகள், அரசியல் விஞ்ஞான கற்கையானது ஆரம்ப காலம் தொட்டு இன்று வரைக்கும் வளர்ச்சி போக்குல இருக்கிற ஒரு கற்கை நெறியாக தான் அரசியல் விஞ்ஞானம் காணப்படுது. குறிப்பாக கிறிஸ்துக்கு முன் 4ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் ஆரம்பிச்ச இந்த அரசியல் கற்கை அரிஸ்டோட்டில், பிளேட்டோட எக்கடமி லைசியம் எக்கடமி என்ற ஒரு கல்வி நிறுவனத்தினூடாக ஆரம்பிக்கப்பட்ட கற்கை இன்றைக்கு உலகளாவிய ரீதியில பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களோட, அமெரிக்காவோட சிகாகோ பல்கலைக்கழகத்தை உதாரணமா சொல்லிக்கொள்ள முடியும். அதுல பிரதானமான சிந்தனையாளர்கள் டேவிட் ஈஸ்டன், சார்சி மரியம், இப்படியானவங்களோடாக அரசியல் விஞ்ஞானம்ங்கிறது அதிகமாக கற்பிக்கப்பட்டது. சரிதானே? அப்ப இதுதான் அரசியல் விஞ்ஞானம் பற்றி ஒரு பூரணமான ஒரு விளக்கம். இவ்வளவு விளங்கிட்டா? இவ்வளவு விளங்கிட்டா? ஓ சார் விளங்கிட்டு. வேற என்ன சரி டவுட் இருக்குதா? அடுத்த முக்கியமான விடயம்தான் அரசியல் மற்றும் அரசு அறிவியல் இரண்டுக்கும் இடையிலான தொடர்பு மற்றும் வேறுபாடுகள். சரியா? இப்ப நாங்க இதுக்கு முன்னுக்கு அரசியல் என்றா என்னன்னு சொல்லி நாங்க பார்த்திருந்தோம். அரசு அறிவியல் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி நாங்க பார்த்திருந்தோம். சரியா? இப்ப இந்த அலகுல, இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல உங்களுக்கு ஃபுல் கிளியரா இருக்கும் அரசியல்னா என்ன அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஃபுல் கிளியரா இருக்கும். அரசறிவியல் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு மிக தெளிவா இருக்கும். அதே போல சமூக பயன்பாடு என்ற வகையில் அரசியல் என்கிற சம்பந்தம் நாங்க பார்த்திருந்தோம். அதுவும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு முழுமையாக கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இந்த 3 விடயமும் நாங்க இந்த வகுப்புல பார்த்திருக்கிறோம். அப்ப இப்ப பார்க்க போறது 4வது விடயம் அரசியல் மற்றும் அரசறிவியல் இரண்டுக்கும் இடையிலான தொடர்பு மற்றும் வேறுபாடுகள். சரியா? அப்ப நல்லா பாருங்க பிள்ளைகள், இப்ப நாங்க அரசியலையும் அரசியல் விஞ்ஞானத்தையும் நாங்க வரைவிலக்கணப்படுத்தி இருந்தோம். அரசியல் என்றா இதுதான், அரசறிவியல் என்றா இதுதான் என்று சொல்லி நாங்க பார்த்தோம். அப்ப இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், அரசியல் என்றா எப்படிப்பட்டது, அரசறிவியல் என்றா எப்படிப்பட்டது சொல்லி. ஏன்னா அரசியல்ங்கிறது ஒரு நடைமுறை சார்ந்த செயற்பாடுகளை மையமாக கொண்ட ஒன்றுதான் அரசியல். குறிப்பாக நாங்க பார்த்தோம் அதிகாரம் பற்றிய விடயம், அரசியல் நிகழ்வுகள், ஆட்சி செயல்முறை, நிர்வாகம் சார்ந்த நிர்வாக ரீதியாக முடிவெடுக்கிற, சரி, அதே போல சமூகத்தில் இருக்கிற வளங்களை விநியோகிக்கிற அந்த வள பங்கீடுகளை மேற்கொள்ற, இதுதான் அரசியல். ஆனா அரசியல் என்னது? அரசியல் நிகழ்வுகளை முறையான ஆய்வினூடாக கற்கும் செயல்முறைதான் அரசியல். உதாரணமா அரசியல்ல இடம்பெறுகின்ற ஆட்சி செயல்முறை, அதிகாரம், மக்கள் அரசியல் ரீதியான நடத்தை, இது சம்பந்தப்பட்ட ஒரு முறையான பகுப்பாய்வு தான் அரசியல். சரியா? அதாவது இதை ஒரு முறையான கற்கையினூடாக கற்கிற ஒரு முக்கியமான விடயம்தான் அரசறிவியல் என்று சொல்லி நாங்க பார்த்திருந்தோம். விளங்குதா? அப்ப இதை வச்சு நாங்க என்ன செய்ய போறோம்? அரசியலுக்கும் அரசியல் விஞ்ஞானத்துக்கும் உள்ள வேறுபாடுகளை நாங்க நாங்க பார்க்க போறோம். அதுக்கு பிறகு தொடர்பு பார்ப்போம். சரியா? ஓகே, முதலாவது பாயிண்ட்ஸா பாருங்க, நடைமுறை அரசியல், கோட்பாடு அரசியல் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்ஸை தந்திருக்காங்க. அதாவது அரசியல் என்பது நடைமுறை சார்ந்த விடயமாகவும், அரசறிவியல்ங்கிறது கோட்பாடு ரீதியான விடயங்களாகவும் இங்க அடையாளப்படுத்துறாங்க. நான் சொல்ற விளங்குதா? அரசியல்ங்கிறது நடைமுறை ரீதியான அம்சங்களை உள்ளடக்கியதாகவும், அரசறிவியலானது கோட்பாட்டு ரீதியான விடயங்களை உள்ளடக்கிய ஒரு கற்கையாகவும் காணப்படுதாம். குறிப்பாக அரசியல் ஏன் நடைமுறை ரீதியானது என்று சொல்லி பார்க்கும்போது நல்லா விளங்கிக் கொடுங்க. இப்ப அரசியல்ங்கிறது மக்கள நாளாந்த நடைமுறை ரீதியான செயற்பாடுகளை கொண்டுதான் அரசியல். உதாரணமாக போட்டிக்காங்க பாருங்க, தேர்தலில் வாக்களிக்கிற, போராட்டங்கள்ல ஈடுபடுற, அரசியல் கட்சிகள்ல ஈடுபடுகிற, அதே போல எதிர்ப்பு இயக்கங்கள்ல ஈடுபடுறது, அமுக்க குழு செயற்பாடுகள்ல ஈடுபடுற, சிவில் சமூக செயற்பாடுகள்ல ஈடுபடுற, பிரச்சாரங்களை மேற்கொள்றது, இப்படி பல விடயங்கள் அதுக்குள்ள வரும். அப்ப இது எப்படிப்பட்டது? இதெல்லாம் நடைமுறை ரீதியான விடயங்களை உள்ளடக்கிய முக்கியமான விடயம். விளங்குதானே? அப்ப அரசியல்ங்கிறது நடைமுறை ரீதியானது,
அரசறிவியலுங்கிறது வந்து கோட்பாடு ரீதியானது. அப்ப கோட்பாடு ரீதியாக நாங்க பார்க்கும்போது, இப்போ உதாரணமா கோட்பாடுங்கிறது வந்து அறிஞர்கள சிந்தனைகளை கொண்ட ஒன்றுதான் வந்து கோட்பாடுகள். நான் சொல்ற விளங்குதா? இப்ப அரசியலுங்கிறது வந்து நாங்க இந்த நடைமுறை ரீதியான அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய ஒன்றாக நாங்க அடையாளப்படுத்தினோம். ஆனா அரசறிவியலுங்கிறது வந்து கோட்பாடு ரீதியானது. கோட்பாடுன்னா என்ன? அந்தந்த நிகழ்வுகளுக்கு சொல்லி அறிஞர்கள சிந்தனைகளை கொண்ட ஒரு கோட்பாடுகள் இருக்கும். இன்னைக்கு வந்து இறைமை சம்பந்தப்பட்ட விடயத்துக்கு ஜீன் போர்டின்ற இறைமை கோட்பாடை நாங்க சொல்லலாம். இப்ப அரசியல்ல நடைமுறை ரீதியாக இறைமை என்கிற ஒரு ஒன்று இருக்குமா இல்லையா? இப்ப இறைமை பிரயோகிக்கப்படுற விதம், இறைமை எப்படிப்பட்டது, இறைமை பிரிக்கக்கூடியதா பிரிக்க முடியாததா என்று சொல்லி ஜீன் போர்டின் அவர கோட்பாட்டை முன்வைக்கிறார். இது என்னது? அரசியல். அவர் எப்படி கோட்பாட்டை முன்வச்சிருப்பாரு? இந்த இறைமை சம்பந்தமாக ஆய்வு செய்து, இறைமை சம்பந்தமான பரிபூரணமான பல விடயங்களை ஆய்வு செய்து என்ன செய்வாரு? இந்த கோட்பாட்டை முன்வைப்பாரு. அதுதான் ஜீன் போர்டின் இறைமை கோட்பாடு. அதே போல இயக்கவியல் பொருள் முதல்வாத கோட்பாடு, சமூகம் எவ்வாறு இயங்குகின்றது, சமூகம் எவ்வாறு செயற்படுகின்றது என்கிறத மையமாக வச்சு இயக்கவியல் பொருள் முதல்வாத கோட்பாடு இருக்குது. அதே போல நீதி செயல்முறையை மையமாக வைத்து ஜோன் ரோல்ஸ்ல நீதி கோட்பாடு இருக்குது. மார்க்சிர கோட்பாட்டை மையமாக வைத்து மார்க்சிச கோட்பாடு இருக்குது. அப்ப நல்லா பார்த்துக்கணுங்க பிள்ளைகள். அரசியல்ங்கிறது நடைமுறை ரீதியான விடயங்களை உள்ளடக்கியது. அரசு அறிவியல்ங்கிறது கோட்பாடு ரீதியான விடயங்களை உள்ளடக்கியது. இது விளங்கிட்டா? ரெண்டாவது பாயிண்ட் சொல்றாங்க வந்து அதிகாரம் மற்றும் அதிகார பிரயோகம் பற்றிய ஒரு கற்கை. இப்ப அரசியல்ல அதிகாரம்ங்கிறது பிரதானமான ஒரு முக்கியமான ஒரு விடயமா இருக்கும். அரசியல்ல அதிகாரம் என்கிற ஒரு விடயம் பிரதானமான விடயமா இருக்கு. ஏண்டா அதிகாரம் இல்லாம அரசியல் இல்லை. வணங்குதா? இப்ப நீங்க நல்லா பாருங்க, அனைத்து அரசியலும் அதிகாரத்தை மையமாக வைத்த ஒன்றுதான், வேறு இல்லை. ஏனண்டா ஒவ்வொரு அரசியல் செயல்முறையும் அதிகாரத்தை பெற வேண்டும் என்ற நோக்கில தான் இருக்குது. ஆமா, அரசியல் என்றால் என்ன என்று சொல்லி நாங்க பார்க்கையிலேயே அரசு, அரசு நிர்வாகம், ஆட்சி என்ற ஒரு பாயிண்ட்ஸை நாங்க பார்த்துருந்தோம். அப்ப அரசு, அரசு நிர்வாகம், ஆட்சின்னு சொல்லும் போது அரசு கிடைக்கிற இறைமை அதிகாரத்தினூடாக ஒரு அரசு நிர்வாகத்தை அமைத்துக் கொண்டு அதனூடாக ஆட்சி செயல்முறையை கொண்டு நடத்துறது அரசியல். அப்ப நல்லா பாருங்க, அரசியல்ல அதிகாரம் என்ற ஒரு விடயத்தை தவிர்க்க முடியாது. விளங்குதா? அதே போல அரசியல் விஞ்ஞானம் என்கிறது அந்த அதிகார பிரயோகம் பற்றிய ஒரு கற்கை. அவ்வளவுதான் வித்தியாசம். அதிகார பிரயோகம் பற்றிய கற்கை. இப்ப உதாரணமா ஒரு அரசியல்ல அதிகாரம் எவ்வாறு பிரயோகிக்கப்படுகின்றது, அந்த அதிகாரம் பிரயோகத்தின் அடிப்படையில அந்த அதிகாரம் எப்படிப்பட்டது, அந்த அதிகார பிரயோகத்தின் அடிப்படையில் அந்த ஆட்சி எப்படிப்பட்டது, ஒற்றை ஆட்சியா சமஷ்டி ஆட்சியா என்கிறத நாங்க அடையாளப்படுத்துறோம். அப்ப இது வந்து அதிகாரம் பற்றிய கற்கை. சரிதானே? அப்ப அரசியல்ங்கிறது அதிகாரம், அரசியல் விஞ்ஞானம் என்கிறது அதிகாரம் பற்றிய ஒரு கற்கையாக காணப்படுது. சரியா? அப்ப உதாரணமா H.J. மோகன்தான் இந்த அறிஞர் சொல்றாரு, அனைத்து முரண்பாடுகளும் அதிகாரத்திற்கானதை தவிர வேறில்லை. இப்ப அரசியல்ல இருக்கிற அனைத்து செயல்முறைகளும் அதிகாரத்துக்கே தவிர வேறில்லை. அப்ப அரசியல்ங்கிறது அதிகாரம் பற்றிய விடயம். ஆனா அரசியல் விஞ்ஞானம் என்கிறது அதிகாரம் பற்றிய ஒரு கற்கையாக அடையாளப்படுத்தப்படுது. இது விளங்கிட்டா பிள்ளைகள்? இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் விளங்கிட்டா? இப்ப 1 மினிட்ல கட் ஆகும், திரும்ப ரீஜாயின் ஆகி கொடுங்க. சரியா? 1 மினிட்ல கட் ஆகும், திரும்ப ரீஜாயின் ஆகி கொடுங்க. நாங்க 3 பாயிண்ட்ஸ் பார்ப்போம்.